டெல்லிக்கு முடிவை தெரிவிப்பதாக சொல்லி நகர்ந்த ப. சிதம்பரம். தொடரும் இழுபறி. பந்து திமுக கையிலா? காங்கிரஸ் கேட்டு அனுப்பியது 36 தொகுதிகள், திமுக சொல்லி அனுப்பியது 29 தொகுதிகள். டெல்லிக்கு முடிவை தெரிவிப்பதாக சொல்லி சென்றிருக்கிறார் ப. சிதம்பரம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து இழுபறிதானா? என்ன முடிவு எட்டப்பட்டிருக்கிறது? காங்கிரஸ் கேட்டு அனுப்பியது 36 தொகுதிகள், திமுக சொல்லி அனுப்பியது 29 தொகுதிகள். டெல்லிக்கு முடிவை தெரிவிப்பதாக சொல்லி சென்றிருக்கிறார் ப. சிதம்பரம். இழுபறி தொடரும் நிலையில் பந்து யார் கையில், திமுக கையிலா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனால் இருதரப்பும் கூட்டணியை தொடர்வதில்தான் ஆர்வம் காட்டுகின்றன. முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின், காங்கிரஸ் முதல்வர் ப. சிதம்பரத்தின் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கிறது. ஆனாலும் தொகுதி பங்கீடு எண்ணிக்கை இழுபறி என்பதைத்தான் பார்க்கிறோம். கூட்டணி தொடரவும் விருப்பம், எண்ணிக்கையிலும் விடாப்பிடியாக இருக்கிறது காங்கிரஸ். சுமூகமாக நடந்த பேச்சு, தொகுதி எண்ணிக்கையிலோ இழுபறி. முடிவு டெல்லியின் கையில், புறப்பட்டார் ப. சிதம்பரம். காங்கிரஸை பொறுத்தவரை கூட்டணி தொடரவும் விருப்பம், தொகுதி பங்கீட்டிலும் இழுபறி. சுமூகமாக நடந்த பேச்சு, தொகுதி எண்ணிக்கையோ இழுபறி. தற்போது முடிவு டெல்லி கையில், சொல்லி சென்றிருக்கிறார் ப. சிதம்பரம். 36 கேட்டு அனுப்பிய காங்கிரஸ், 29 2 ராஜ்யசபை இடங்கள் என்று சொல்லி அனுப்பிய திமுக. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததாக தகவல். 39 தொகுதிகள் என்பதிலிருந்து 36க்கு இறங்கி வந்திருக்கிறது காங்கிரஸ். 25 தொகுதிகள் 1 ராஜ்யசபை இடம் என்பதிலிருந்து 29 தொகுதிகள் 2 ராஜ்யசபை இடங்கள் என்று ஏறி வந்திருக்கிறது திமுக. முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினை சந்தித்து சென்ற ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. பேச்சு சுமூகம், முடிவிலோ இழுபறி. ஸ்டாலின் ப. சிதம்பரம் பேச்சு சுமூகமாக முடிவடைந்திருக்கிறது. ஆனால் தொகுதி எண்ணிக்கை இன்னும் இழுபறியாகவே இருக்கிறது. பேச்சுவார்த்தை என்னவோ சுமூகமாக முடிந்திருக்கிறது. ஆனால் தொகுதி எண்ணிக்கையில் இன்னும் இழுபறிதான் நீடிக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. 39 தொகுதிகள் என்ற எண்ணிக்கையிலிருந்து 36 தொகுதிகளுக்கு இறங்கி வந்திருக்கிறது காங்கிரஸ். 25 தொகுதிகள் 1 ராஜ்யசபா இடம் என்பதிலிருந்து 29 தொகுதிகள் 2 ராஜ்யசபை இடங்கள் என்று ஏறி வந்திருக்கிறது காங்கிரஸ். முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின், ப. சிதம்பரம் ஆகியோர் பேச்சின் எதிரொலி என்ன என்று பார்க்கிறோம். 25லிருந்து சற்று ஏறி இருக்கிறது திமுக. 36 தொகுதிகள் என்ற விடாப்பிடி எண்ணிக்கையிலிருந்து சற்று இறங்கி இருக்கிறது காங்கிரஸ். என்ன முடிவெடுப்பார் ராகுல் காந்தி? இன்று மாலைக்குள் நமக்கு முடிவு தெரிந்துவிடும். பேச்சு சுமூகம், முடிவிலோ இழுபறி. 36 தொகுதிகள் கேட்ட காங்கிரஸ், 29 தொகுதிகள் என்று சொல்லி அனுப்பிய திமுக. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திக்காமல் தவிர்த்து சென்ற ப. சிதம்பரம். முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின், ப. சிதம்பரம் பேச்சின் எதிரொலி. 25லிருந்து ஏறிய திமுக, 36லிருந்து இறங்கிய காங்கிரஸ். என்ன முடிவெடுப்பார் ராகுல்? 29 தொகுதிகள் 2 ராஜ்யசபை இடங்கள் என்று செய்தி அனுப்பிய திமுக. கூட்டணியை தொடர விரும்பும் காங்கிரஸ் எண்ணிக்கையிலும் விடாப்பிடியாக இருக்கிறது. இருதரப்பும் கூட்டணியை தொடர விரும்புவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். இருப்பினும் எண்ணிக்கையில் விடாப்பிடியாக இருக்கிறது காங்கிரஸ். 36 தொகுதிகளை கேட்டிருக்கிறது காங்கிரஸ். 29 தொகுதிகளை தர முடியும் என்று செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறது திமுக. பேச்சு சுமூகம்தான், ஆனால் முடிவு என்பது இன்னும் இழுபறிதான். கூட்டணியை தொடரவும் விருப்பம், எண்ணிக்கையிலும் விடாப்பிடியாக இருக்கும் காங்கிரஸ். சுமூகமாக நடந்து முடிந்த பேச்சுவார்த்தை, தொகுதி எண்ணிக்கையோ இழுபறி. முடிவு டெல்லி கையில். புறப்பட்டார் ப. சிதம்பரம்.
எந்த முடிவும் அறிவிக்காமல் செய்தியாளர்களை தவிர்த்து சென்றிருக்கிறார் ப. சிதம்பரம். பேச்சு முடிவடைந்தது என்னவோ சுமூகமாகத்தான், ஆனால் முடிவு என்பது இன்னும் இழுபறிதான். 36 தொகுதிகளை கேட்ட காங்கிரஸ் 29 தொகுதிகள் தான் என்று சொல்லி அனுப்பிய திமுக. செய்தியாளர்களை தவிர்த்து சென்ற ப. சிதம்பரம். முப்பத்து 9 என்பதிலிருந்து 36 தொகுதிகளுக்கு இறங்கி வந்திருக்கிறது காங்கிரஸ். 25 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபை இடம் என்பதிலிருந்து 29 தொகுதிகள் 2 ராஜ்யசபா இடங்கள் என்று ஏறி வந்திருக்கிறது திமுக. ஒருவேளை இதே எண்ணிக்கையே முடிவாகவும் இருக்கலாம். ஆனால் முடிவு இன்று மாலைக்குள் தான் நமக்கு தெரிய வரும். ஒன்றரை மணி நேரமாக நீடித்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கிறது. ஆனால் முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. முடிவு இறுதி செய்யப்படாமல் இழுபறி என்ற செய்தியைத்தான் பார்க்கிறோம். திமுகவின் முடிவை டெல்லிக்கு கடத்துகிறார் ப. சிதம்பரம்.